மச்சி உனக்கு தெரியுமா நியூஸ்? இது என்னது? அதான் மேட்ரிட்ல ரைஸ் விற்கவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா அங்க ரைஸ் அவங்களுக்கு வச்சு செஞ்சதுனால அவங்க ஊர்ல ரைஸ் விற்கவே மாட்டேங்குது. விற்காதனால அங்க பாருங்க ரைஸே புழு போட்டு போகுது. அங்கிருந்து இங்க அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு ரிவ்யூ பண்ணதுக்காக. இதுதான் நம்ம ஓப்பனிங். ஆமா, எவ்வளவு போல ஓப்பனிங் தான். சரி, அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா செமிஃபைனல் ரிவ்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சனல் அண்ட் பிஎஸ்ஜி அதே பார்த்துருவோமா? எஸ், ரைஸ் வச்சு ஆரம்பிச்சதுனால ஆர்சனல் கண்டிப்பா. ஸோ என்ன நினைக்க எப்படி போகும் செமிஃபைனல்? ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் லெக் வந்து எமிரேட்ஸ்லயா? ஓகே, இதுதான் இன்னுமே கூடுதலான ஒரு சுவாரஸ்ய கூட்ட போகுது நான் நினைக்கிறேன். எதுக்குன்னா எமிரேட்ஸ்ல இருக்கிறதுனால இதே ஃபர்ஸ்ட் லெக் பிஎஸ்ஜி நம்ம பாரிஸ்ல இருந்தா எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் அங்க டிசைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து எமிரேட்ஸ்ல இருக்கிறதுனால ஆர்சனல் இருக்கிற ஃபார்ம்ல அண்ட் ஆர்சனல் இருக்க சாம்பியன்ஸ் லீக் ஃபார்ம்ல டஃப் கொடுப்பாங்க, ரொம்ப வேற லெவல் டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. அண்ட் பட் ஓவராலா பார்த்தா எனக்கு ஐ திங்க் பிஎஸ்ஜி இஸ் a better டீம். இப்போ ரீசெண்டா அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவங்க பெட்டர் டீம். இந்த 1 இயரா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஆர்சனலுக்கு லீக் ஃபார்ம் வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. அவங்க லாஸ்ட் கிறிஸ்டல் பேலஸோட டிரா பண்ணிட்டாங்க, ஹோம்ல தான் இருந்துச்சு. ஸோ அத வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் சொல்ல. பிஎஸ்ஜி வந்து ஆர்சனல் ஜெயிச்சதே இல்லை சாம்பியன்ஸ் லீக்ல, அது ஒரு நல்ல ஸ்டாட்ஸ். அதே மாதிரி இந்த புது ஃபார்மேட்ல ஆர்சனல் தேர்ட் ஃபினிஷ் பண்ணது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மேல ஃபினிஷ் பண்ணது. ஏன்னா பிஎஸ்ஜி வந்து ரொம்ப கீழ இருந்து வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் வெளியே போய் அவங்க ஒரு இது பிளே ஆஃப் விளையாடுறதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள குவாலிஃபை இருக்காங்க. ஸோ இந்த சாம்பியன்ஸ் லீக்ல பார்த்தா ஆர்சனலுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஆனா பிஎஸ்ஜி ரிவெஞ்ச் எடுக்குமான்னா அது நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ரைட், அது நம்ம பார்க்கலாம். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ஏன்னா having said all of these things, stats நம்ம ரெக்கார்ட் எல்லாமே பிஎஸ்ஜி கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் ப்ரூவ் ஒன்று இருக்கு. இவங்களை வந்து நம்ம ரெக்கார்டை வந்து கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஆர்சனல் பீட் பண்ணி ஆகணும் சாம்பியன்ஸ் லீக், பிகாஸ் அவங்க வந்து பீட் பண்ணல, இதுக்கு முன்னாடி பண்ணல. ஸோ அது ஒன்று இருக்கு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் another thing is பிஎஸ்ஜி ஓட ரீசெண்ட் ஐ மீன் த ஃபுட் பிளேயிங் ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அது வந்து த்ரெட்டா மாறலாம், கண்டிப்பா மாறலாம். அண்ட் ஆர்சனலோட ஹோம் ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ திங்க் பிஎஸ்ஜியோட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் டொமஸ்டிக் லெவல் பார்த்தா. ஆமா. ஸோ அது வந்து ஆர்சனலுக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுக்குற அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெக் வந்து எமிரேட்ஸ்ல இருக்க போகுது. எமிரேட்ஸ்ல இஃப் ஆர்சனல், நீ என்ன நினைக்க ஆஸ் அ ஆர்சனல் ஃபேன், ஆஸ் அ ஆர்சனல் சப்போர்ட்டர், எவ்வளவு கோல் டிஃபரன்ஸ் என்னது இருந்தா ஆர்சனல் should be safe in the second leg அப்படின்ட்டு நீ என்ன நினைக்க? சேம் அதே மாதிரி தான். ரியல் மேட்ரிட் என்ன 3-0 தான். 3 அப்ப 3 க்கு கீழ அடிச்சா அது சேஃப் கிடையாதுங்கயா? 2-0னா கொஞ்சம் டவுட் தான். 2-0னா டவுட். அவங்க கூட 2-0 ரிவர்ஸ் பிக்சர்ல 2-0 அடிச்சு டிரா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 3 goals is a cushion for Arsenal. சோ கண்டிப்பா ஆர்சனல் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 goals அடிச்சு ஆகணும் எமிரேட்ஸ்ல. 3 goalsக்கு கீழ அடிச்சா ஐ அக்ரி வித் them. 2-0 இல்ல 2-1 அவே கோல் கன்சிடர் பண்ணாலே அங்க டிஸ்அட்வான்டேஜ். அவே கோல் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப டாக்கிங் பாயிண்ட். 2 செமிஃபைனல்லுமே ஹோம் டீம் ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து அவே கோல் கன்சிடர் பண்ணக்கூடாது. அவே கோல் கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2வது லெக்ல வந்து ஹோம் டீமுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிரும். ஸோ ஆர்சனலுக்குமே அவங்களுக்கு விதிவிலக்கு இல்லை, அவங்களுக்குமே அதேதான். they have to win, they have to keep a clean sheet. ஆர்சனல் வின் பண்றாங்க அப்படின்னா வேர் மினிமம் 2-0 வின் பண்ணி ஆகணும். மினிமம் 2-0. ஆமா, மினிமம் 2-0 வின் பண்ணி ஆகணும். அண்ட் இஃப் தே மேனேஜ் டு வின் 3-0 அவங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு, அப்பர் ஹேண்ட் கிடைச்சிரும். அண்ட் will they do it? Can they do it? Do they have that potential to do it? அதை தான் நம்ம பார்க்க போறோம். நீ என்ன நினைக்க? 3-0 வின் பண்றதுக்கு ஃபயர் பவர் ஆர்சனல் இருக்கா? இல்லதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன் அன்னைக்கு முன்னாடி பேசுற மாதிரி தான். ஏன்னா எல்லா பொசிஷன்லயும் ஒரு மெயின் பிளேயர் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கனால 3-0 ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முடியும், ஆனா கஷ்டம் ரொம்ப. இவங்க 100% கொடுத்தா மட்டும்தான் அந்த 3-0க்கான ஒரு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா பொசிஷன்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபர்ஸ்ட் லெக்ல இதனால அவனுக்கு எல்லோ கார்டு கிடைச்சனால ஃபர்ஸ்ட் லெக் மிஸ்.
அந்த மிட்ஃபீல்ட்ல ஒரு ஒரு பிளேயர் மெயின் பிளேயர் மிஸ் ஆகுது. அதே மாதிரி டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா கேப்ரியல் ஈவன் தோ கிவியோர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கிவியோர் இஸ் பெர்ஃபார்ம் வெரி குட். அதான் அந்த கேப்ரியல் லெவலுக்கு கொண்டு வர முடியுமானா கொஞ்சம் டவுட் தான். கேப்ரியல் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னையோட தேதியில ஆர்சனல் செட்டப்ல கேப்ரியல் அளவுக்கு ஒரு டிஃபெண்டர் கிடைக்காது. Do you agree with எஸ் எஸ் கண்டிப்பா. ஏன்னா கேப்ரியல் இஸ் a stalwart. He can defend very well and he can score. அதான் ரொம்ப அது அப்படி இல்ல சீசன்ல ஒரு கோல் 2 கோல் கிடையாது. He can score again and again and Arsenalோட ஸ்ட்ரெngth அது செட் பீஸ். இன்னைக்கு வரைக்கும் இப்ப நேத்து கடைசியா முடிஞ்ச மேட்ச் வரைக்குமே லீக்லயுமே செட் பீஸ்ல தான் கோல் அடிச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் தேர் ஸ்ட்ரெngth. அண்ட் அப்படி ஒரு செட் பீஸ்ல வந்து கேப்ரியல் மாதிரி ஒரு ஃபிகர் வந்து இல்லாத பட்சத்துல வந்து பெரிய ஒரு டிராபேக் தான். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆர்சனலுக்கு. அண்ட் இஸ் கோனா கம் பேக் எனி சூனர்? அது டவுட் தான். ஃபர்ஸ்ட் லெக்ல எனக்கு அதான் எனக்கு தெரிஞ்சு ஜூன் முடிகிற வரைக்கும் கேப்ரியல் கிடையாது. ஹேவர்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுவும் டவுட் தான். டவுட் தான். கோல் அடிப்பாரு. அவர் வர்றது வந்து பெரிய இம்பாக்டா எனக்கு. ஆனா இம்பாக்டா கிரியேட் பண்ணது வந்து நிக்கில் மெரினோ. அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்தாங்க. ஆமா நம்மளே வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து அந்த பொசிஷன் போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் தானே. ஆமா ஆமா அசிஸ்ட் கோல்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் நைன் மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்தாரு. when Gabriel Jesus and Havertz injured ஆன பிறகு இவரு தான் வந்து அந்த இடத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. and is doing very well. 9 மேட்ச்ல 6 கோல் அடிச்சிருக்காரு. வேற 1-2 அசிஸ்ட் அடிச்சிருக்காரு. சர்ப்ரைசிங்லி நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அவரை வந்து ஒரு பூரான சைனிங் இந்த ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல பண்ணிருக்காங்க. அப்படி நம்ம which is right. எதுக்குன்னா அவர் சைன் பண்ணது மிட்ஃபீல்டரா தான். அவர் ஒரு மிட்ஃபீல்டருக்கு தான் சைன் பண்ணிருக்கோம். ஆஸ் a மிட்ஃபீல்டர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கான நம்ம தான் இது கிரிட்டிசிசம் பண்ணுவோம். அது ரைட். தட் இஸ் ஜஸ்டிஃபைட். பட் அவரோட ஆர்சனல் கரியர் எங்க ரிவைவ் ஆயிருக்குன்னா மிட்ஃபீல்ட் இல்ல, ஃபார்வர்ட்ல. அண்ட் தேங்க்ஸ் டு தி இன்ஜரி ஆஃப் ஹேவர்ட்ஸ் அண்ட் ஜீசஸ் அங்கதான் அவர் பிரிவில் ஆயிட்டு இருக்காரு. பட் தட் இஸ் நாட் ஹிஸ் நேச்சுரல் பொசிஷன். ஆனா எங்கேயோ வந்து எங்கேயோ வந்து அது வந்து பயன்பட்டு இருக்கு. அதனால மிக்கல் மெரினோ இஸ் கோனா பி த்ரெட் அகைன்ஸ்ட் PSG. நோ டவுட். அவர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்பெயின்லயும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆர்சனலுமே லீக்லயும் சரி சாம்பியன்ஸ் லீக்லயும் சரி எல்லா டோர்னமெண்ட்லயும் ப்ரூவ் பண்ணிருக்கு. விச் மீன்ஸ் அவருக்கு அது ஒரு கம்ஃபர்டபிள் இஸ் என்ஜாயிங் தட். சோ மிக்கல் மெரினோ இஸ் கோனா பி a threat against PSG especially at Emirates. அத தவிர வேற எதுவும் த்ரெட் இருக்கா? I don't think so. சாக்கா தான். சாக்கா அவர்தான். சாக்கானா ஆர்சனல் சாக்கா. இப்போ நம்ம இந்த கரண்ட் இதை எடுத்து பாத்துக்கிட்டோம்னா அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. சோ ஆர்சனல் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல தான் இருக்காங்க. யூ கான்ட் சே ஆப்வியஸா ஆர்சனல் கன்வின்சிங்கா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல. அண்ட் PSG விட்டுருவாங்களான்னு. ஏன்னா பிஎஸ்சியோட ஸ்ட்ரென்த் இந்த சீசன் என்ன இருந்திருக்குன்னா பொசிஷன் பேஸ்ட் கேம். PSG has been very good பொசிஷன்ல. ஹோம்ல இருக்கட்டும் அவேல இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம் ரொம்ப பொசிஷன் கேம் கண்ட்ரோல் பண்றாங்க ஆக்சுவலி. ஸோ மேக்சிமமா எந்த டீம் கேம் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஒரு மேட்ச் தீர்மானிப்பாங்க. ரிசல்ட் எப்படி போகுது. அந்த குரூப் ஸ்டேஜ்லயே ஆர்சனல் ஃபேஸ் பண்ணாங்களா அப்போ கூட PSG தான் நல்ல பொசிஷன் எடுத்தா நல்லா விளையாண்டாங்க கூட. அதான் 2 கோல் கன்சிடர் பண்ணாங்க அகைன்ஸ்ட் சிட்டியுமே. when PSG do or die சிச்சுவேஷன்ல இருக்கும்போது PSG தான் அந்த பொசிஷன் வந்து அதிகமா வச்சிருந்தாங்க. அண்ட் மேன் சிட்டிக்கு அகைன்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு டீம் பொசிஷன் அதிகமா வைக்கணும் அங்கேயே புரிஞ்சுக்கோங்க அது வந்து வேற லெவல் அப்படின்ட்டு. they are playing very good brand of football. இங்கிலீஷ் கிளப் அவங்க வெளியே வெட்டி விட்டுருக்காங்க. ஆஸ்டன் வில்லா ரொம்ப மேன்செஸ்டர் சிட்டி அந்த கடைசி. நம்ம வந்து இந்த டீமை பார்க்காம இந்த மேனேஜர்ஸ் பாருங்க கொஞ்சம். பெப் கார்டியோலா, உனாய் எமரி அண்ட் ஆர்னே ஸ்லாட் இவங்க எல்லாம் வெளியே அனுப்புற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு டீம் இருக்குன்னா அண்ட் பொசிஷன் டாமினேட் பண்ணி they are a threat. they are a very big threat. இதுக்காக தான் I am rooting for PSG again and again இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்து. பிகாஸ் they are playing ரொம்ப நல்ல ஃபுட்பால் விளையாண்டு இருக்காங்க. அட்ராக்டிவான ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க. அண்ட் they are clicking as a unit. இண்டிவிஜுவலா விளையாடாம ஒரு யூனிட்டா விளையாண்டுருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ திங்க் PSG ஆர்சனல் 2-3 வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல ஐ டோன்ட் திங்க் ஸோ தே வில் வின்.
பட் பிஎஸ்ஜி வில் ஸ்கோர் அ கோல். எக்ஸாக்ட் நான் அதை ப்ரெடிக்ட் பண்றேன். நான் பிஎஸ்ஜி வில் ஸ்கோர் அ கோல் ஆர்சனல்ல எமிரேட்ஸ்ல அண்ட் 2-1 இருக்கலாம்னு எனக்கு தோணுது. 2-1 மேபி இருக்கலாம், ஒரு 1-1 டிரா கூட இருக்கலாம், மேக்ஸிமம் டிரா ஆகலாம் அண்ட் மினிமம் வந்து 2-1 இருக்கலாம். இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு என்னோட கருத்து. எமிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் லெக் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல அண்ட் மூவிங் ஆன் டு பார்சிலோனா அண்ட் இன்டர் மிலான். ஸோ ரெண்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து செம கிளட்சான மேட்ச் இருக்கும். இவங்க லாஸ்டா 2009-10ல ஃபேஸ் பண்ணிருக்காங்க செமிஃபைனல். அது இன்டர் மிலான் தான் ஜெயிச்சிருக்கு. அண்ட் அப்போ மேனேஜர் இருந்தது நம்ம யாரு, இன்டர் மிலானுக்கு நம்ம ஜோசே மொரினியோ. ஜீனியஸ் தானே 2009. ஆமாமா, பெப் வந்து செம்ம டாமினேட் பண்ணிட்டு இருக்க பீரியட் அது. ஏன்னா உலக ஃபுட்பால்ல எடுத்து பார்த்தா பெஸ்ட் டீம் யாரு, அந்த பெஸ்ட் டீம்னா பெஸ்ட் ஒரு பீரியட் எடுத்து அப்படிதான் டிபேட் நடக்கும். அதுல பெஸ்ட் டீம் யாரு அப்படின்னா டீம் பார்சலோனா டீம். அந்த 2008ல இருந்து அந்த 12 வரைக்கும் அந்த 12 அதுக்காக உலகத்துல எல்லாருமே பெஸ்ட்னு சொல்லுவாங்க வித்வுட் எனி டவுட். ஏன் நானே சொல்லுவேன் அதுதான் பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு. இது வந்து ட்ரெவல் நிறைய டீம்ஸ் ஜோசிருக்கலாம், பட் அதுதான் பெஸ்ட் டீம்னு உலகத்துல எல்லாருமே சொல்லலாம். ஃபுட்பால் தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு டீமை பீட் பண்ண டீம் தான் ஜோசி மோரினியோ இன்டர் மிலான். அதைத்தான் இப்போ ரிப்பீட் பண்ணிட்டு வராங்க. ஈவன் தோ ஜோசி மோரினியோ மாதிரி ஒரு ஆளு இல்ல, பட் தே ஆர் டூயிங் வெரி குட் டிஃபென்சிவ்லி. அந்த மேட்ச் ஃபைனலா இன்டர் மிலான் ஜெயிச்சது 2009-10ல. அதுக்கப்புறம் ஜோசி மோரினியோ ரியல் மேட்ரிட் போனாரு. ரைட், அந்த 2000 ரைட் அந்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது வந்து இன்டர் மிலான் 2009 சீசன்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து யுனைடெட் பார்சிலோனா ஃபைனல் விளையாண்டோம். அதுல பார்சிலோனா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இடையில இன்டர் மிலான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவே யுனைடெட் பார்சிலோனா வின் பண்ணாங்க. அந்த அளவுக்கு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல. அது வந்து டாமினேட் பண்ணல இப்ப இன்டர் மிலான் பத்தி பேசுறேன். அந்த இன்டர் மிலான் கிடையாது தான், ஆனாலுமே இப்போ இன்டர் மிலான் இருக்கிறது வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட பெட்டரா இருக்கு. அண்ட் தே ஆர் பிளேயிங் வெரி டிஃபென்சிவ் ஃபுட்பால். இட்டாலியன்ஸ்னாலே அதுதான், இட்டாலியன் ஃபுட்பால்னாலே டிஃபென்சிவ், ஒரு டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க வந்து எப்பவுமே ஒரு அவுட்பிளே, எல்லா டீமும் அவுட்பிளே பண்ணுவாங்க. தே ஆர் நோன் ஃபார் த டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ். ஸோ இப்பவுமே அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. லீஸ்ட் கோல் கன்சீட் பண்றது இன்டர் மிலான் தான். ஜோசி மோரினியோ சொன்னதை நான் சொல்றேன். இப்போ இஃப் யூ வாண்ட் டு வின் a match you have to score goals, but if you have to win a tournament you have to keep clean sheets. You have to be defensively very strong. Attack wins you games, defense wins you tournaments, titles. ஸோ அதுதான், அது நோக்கி தான் இப்போ இன்டர் மிலான் போயிட்டு இருக்காங்க. இன்டர் மிலானோட டிஃபென்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கு. லீஸ்ட் கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபார்வர்ட்லயுமே லோட்டாரோ மார்டினஸ் வேற லெவல்ல ஸ்கோர் பண்ணா எல்லாமே அபௌட் 25 தான். ஆமா, ஏன்னா கண்டிப்பா ஓல்ட் ஏஜ் ஒரு 25 கூட கம்மியா தான் சொல்லியிருக்கேன். ஆமா, அது ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தா நிறைய 30ஸ்ல இருக்க நிறைய பேர் இருக்காங்க. 30+ தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு சைடுல பார்த்தா எனர்ஜி லேக் ஆகுது, இன்னொரு சைடுல பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ். யங் வர்சஸ் ஒரு மேன், அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, 30+ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அங்கதான் அவங்க வந்து ஒரு கை ஓங்கி நிக்கும் அவங்களோட. ஸோ இன்டர் மிலான் வர்சஸ் யாரு, பார்சிலோனா வந்து அதர் ஹேண்ட் யங்ஸ்டர்ஸ். And all the youngsters are promising youngsters. And under Hansi Flick they are prevailing. வேற லெவல்ல இருக்காங்க. அங்க ஒரே ஒரு வயசான ஆள்னா லெவன்டோஸ்கி. அவரும் 36ல அவர் இவ்ளோ கோல் அடிக்கிற இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனா வேற லெவல். அவரு வேற லெவல்ல கோல் அடிச்சிட்டு இருக்காரு. வேற இன்னொன்னு வந்து ஒருத்தரோட கரியரே ரிவைவ் ஆயிருக்குன்னா ரஃபீனியா அங்க crazy, he is doing crazy things there. They are one man down. அப்பவுமே வந்து கம்பேக் பண்ணி கோல் அடிச்சு கோல்ஸ் டவுன். இன்ஸ்பிரேஷன் யாரு, ரஃபீனியா. ஒரு மேட்ச் எல்லாம் டஃப் மேட்ச் லீக்ல கோல் அடிக்கிறது ரஃபீனியா. 3-1ல இருந்து 4-3 சாம்பியன்ஸ் லீக்ல கொண்டுறது ரஃபீனியா அண்ட் லெவன்டோஸ்கி. ரஃபீனியா சாவி இருக்கிற டைம்ல வந்து அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. ஆனா அண்டர் ஹான்சி ஃபிளிக் அந்த சிஸ்டம் சூட் ஆகுது அவருக்கு. அதனால அவரு இவரு அடிச்சுட்டே இருக்காரு, கோல் அடிக்காரு, அசிஸ்ட் பண்றாரு. அண்ட் நாட் ஒன்லி ரஃபீனியா, ஹோல் டீமே வந்து they are clicking under Hansi Flick. அந்த சிஸ்டம் சூட் ஆகுது, அந்த ஃபுட்பால் சூட் ஆகுது. ஸோ they are going to be a very big threat for Inter Milan. ஸோ இது வந்து
எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்சோட இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா கிரன்ச்சா இருக்க போகுது. அண்ட் இது இந்த மேட்ச் வந்து இட்ஸ் கோனா பி a very tough call. ஃபர்ஸ்ட் லெக் எங்க நடக்குது? கேம்ப் நூல நடக்குது. ஐயோ இதை விட வந்து பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியும். ஆனா செமிஃபைனல் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோப்பா டெல் ரே ஃபைனல் மேட்ச் இருக்கு, ரியல் மேட்ரிட். ஓகே, அது இருக்கு. சோ அது ஒன்னு இருக்குது. இந்த வீக் தான் இன்டர் மிலான் கோட்டை விட்டாங்க அவங்களோட கோப்பா இட்டாலியாக்கா. இதுல ஏசி மிலானோட தோண்டாங்க செகண்ட் லெக் வந்து. சோ பார்சாக்கு இங்க ரொம்ப சான்ஸ் இருக்கு. மேபி that also could play in their mind to their disadvantage. Barcelona and PSG க்கு அது disadvantage கூட அமையலாம். ஏன்னா they are going to play an extra match இல்லையா, Arsenal and Inter Milan ஓட. சோ அது ஒன்னு இருக்கு. பட் having said all of these things, Barcelona and நம்ம PSG க்கு தான் அப்பர் ஹேண்ட் இருக்க போகுது இந்த சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல இந்த வருஷம். ஆனாலுமே முடிவு பண்ணிட்டேன்னா ஆமா தோணுது PSG vs பார்சிலோனா தான் வரும்னு நினைக்கிறேன் ஃபைனல்ல. பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கியா? ஆனா நான் வந்து ஆசைப்படுறதுன்னா PSG and Inter Milan வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுல PSG ஜோசல் ஓகே, Inter Milan ஜோசல் ஓகே. ஆசைப்படல, எனக்கு வந்து ஆசை தான் வரணும் ஃபைனல். பட் ஏதோ தோணுது PSG பார்சிலோனா வர சான்ஸ் ஓகே. அண்ட் கேம்ப் நூல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் லெக் செமிஃபைனல் சாம்பியன்ஸ் லீக் அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். ஏன்னா கேம்ப் நூல வந்து இப்போ இருக்கிற ஆன்ஸ்லி ஃபிளிக்கோட பார்சிலோனா டீம் வந்து நாட் ஈஸி டு பீட் தெம், இஸ் நாட் ஈஸி. அண்ட் இன்னொரு இது பார்த்தா டிஃபென்ஸ், இன்டர் மிலானோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சோ அதுவும் ஈஸி கிடையாது, இது ஈஸி இல்ல அதுவும் ஈஸி இல்ல. சோ அது ரொம்ப ரொம்ப ஸ்டிஞ்சியான மேட்ச் தான் இருக்கு. ஸ்டிஞ்சினா நம்ம கஞ்சூஸ், ஸ்டிஞ்சியான மேட்ச் தான் இருக்குது. கோல்ஸ் அதிகமா இருக்காதுன்னு தோணுது ஃபர்ஸ்ட் லெக்ல. ஃபர்ஸ்ட் லெக்ல கோல்ஸ் அதிகமா இருக்குன்னு தோணுது. அந்த அதர் அண்ட் ஆர்சனல் அண்ட் PSG மேட்ச்ல கோல்ஸ் இருக்குன்னு தோணுது. ஆனா இங்க வந்து கோல்ஸ் இருக்காது. ஏன்னா டிஃபென்சிவ்லி இன்டர் மிலான் ஸ்ட்ராங் அண்ட் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜில தான் போறாங்க. அவங்க வந்து ஆல் அட்டாக் போக மாட்டாங்க, டிஃபென்ஸ் நிப்பாட்டா போறாங்க. பார்சிலோனா டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அதான் நான் சொல்ல வரேன், பார்சிலோனா டிஃபென்சிவ்லி தே ஆர் நாட் ஸ்ட்ராங். ஆமா, பட் இன்டர் மிலான் இஸ் ஸ்ட்ராங் டிஃபென்சிவ்லி. அண்ட் கேம்ப் நூ வரும்போது கொஞ்சம் மட்டும் ஸ்ட்ராங் பொசிஷன் வந்து அதிகமா இருக்கும். ஆமா, பொசிஷன் வைப்பாங்க. சோ பாப்போம். இதுதான் எக்ஸைட்டிங்கான மேட்சா இருக்கும்போது நான் என்னோட ஃபர்ஸ்ட் லெக்ல ஐம் கோனா கால் இட் அவுட். நம்ம ஆர்சனல் பிஎஸ்ஜியோட மேட்ச்ல மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து 2-1 தான் இருக்கும், ஆர் எல்ஸ் டிரா ஆகும். அண்ட் பார்சிலோனா இன்டர் மிலான் மேட்சுமே ஐ திங்க் 1-1 டிரா. அப்படிதான் 1-1 டிரா. ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது பார்சிலோனா இன்டர் மிலான் 1-1 டிரான்னு நினைக்கிறேன். சேம் ரெண்டுக்கு நான் அப்படிதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் வந்து எப்பவுமே என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்பவுமே போல்டு கோல் தான் இருக்கும். நான் வந்து சேஃப் ரிசல்ட் நான் போக மாட்டேன். என்னோட கோல் இதுதான், 1-1 டிரா. இதர் 1-1 டிரா ஆர் பார்சிலோனா 1-0 எட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு தோணுது. அண்ட் செகண்ட் லெக் வந்து எப்படினாலும் போகலாம். அண்ட் பட் நான் ஆசைப்படுறது என்னன்னா PSG அண்ட் இன்டர் மிலான். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். என்னோட ப்ரெடிக்ஷன் அதான், என் ஃபேவரட் டீம் ஆர்சனல் தான் போகணும்னு ஆசைப்படுவேன். கண்டிப்பா நீ அது ஆர்சனல் போச்சுன்னா இங்க இருந்து எனக்கு இன்டர் மிலான் போனா கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஏன்னா பார்சிலோனா வந்து ஆல்ரெடி வச்சு செய்வாங்க, நிறைய வாட்டி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்டர் மிலான் போனா ஆர்சனல் இன்டர் மிலான் ஃபைனலா வரும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ எஸ். ஸோ நம்ம டைரக்ட் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்ச உடனே திரும்பவும் சந்திப்போம். நிலவரம் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எக்ஸைட்டிங்கான மேட்சா இருக்கும். நீங்களும் பாருங்க, நம்மளும் பார்ப்போம். அதை பத்தி திரும்ப ஒரு ரிவ்யூ கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி அரசு வாங்கிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். நீங்க ஸ்பெயின்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 தான். இந்த அரசியல் விட மாட்டேன். பாத்துருவோம் கைஸ். பாய்.